வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அத்திப்பழ மர வகைகளை தான் பார்க்க போறோம். 4 வகையான அத்திப்பழ மர வகைகளை காட்ட போறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மரம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைபிரிட் அத்தி வகை தான். இதெல்லாம் சின்ன பழம், நாட்டு அத்தி மாதிரி குட்டி குட்டியா பழம் இருக்கும். ஆனால் இது ஒரு வகையான ஹைபிரிட் தான். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் அத்திப்பழம் ஹைபிரிட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். மாடி தோட்டம் இருக்கிறவங்க இந்த பழத்தை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது குட்டியாக தான் இருக்கும், நல்ல காய்கள் வைக்கும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா இது யானைக்காத அத்தின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப சைஸ் உள்ளங்கையில் வச்சிங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ அளவுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு அத்திப்பழம் மரம். நாட்டு அத்திப்பழம் மரம் வந்து அடியிலிருந்து கொனை வரும் பழம் வைக்கும். இப்போ இந்த யானைக்காத அத்தி சொன்னாங்களா, இது வேறு அடிக்கலை அடி பாகத்தில் மட்டும்தான் பழம் வைக்கும். ஆனால் அதே நம்ம நாட்டு அத்திப்பழம் மரம் இருக்கு பாருங்க, அடியிலிருந்து மேலே இலை கிளை எல்லாத்துலேயுமே பழம் வைக்குங்க. ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது நாட்டு அத்திப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது பழம் வைக்கிறதும் தெரியாது, பழுக்கிறதும் தெரியாது, அதனால தான் எனக்கு அது பிடிக்கும்.